ஒரு சேலஞ்ச் வீடியோ கொடுக்குற பண்ணுறீங்களா? இந்தாப்பா யூஸ்மி, உனக்கு ஒரு சேலஞ்சு. நீ ஏதோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாமே, நீ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 1 மணி நேரத்தில் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இந்த 1000 ரூபா. டைம் ஸ்டார்ட் நவ். ஓ, நம்மக்கிட்டே வா சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு சேனல் நாங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் வந்துட்டு யூஸ்மி மாஸ் அப்படின்னு சொல்லி தந்துட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 15:06 அப்படின்னா 3:06 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதுலேருந்து நம்ம 1 மணி நேரத்தில் 1000 சப்ஸ்கிரைப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? பார்த்துருவோம் அந்த 1 மணி நேரத்தில் பண்ண முடியுமா முடியாதான்னு. அடுத்த அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 278 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. சரி, இப்போ ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிரியேட் பண்ண, அதாவது இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடி தான். அதாவது அக்டோபர் 3ன்னு போட்டிருக்கா. இங்கே மேலே டேட் பார்த்துக்கோங்க, அக்டோபர் 3. சரிங்களா? ஸோ 0 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்துச்சு, 279 ஆக்கி விட்டோம். ஸோ அதுவும் அரை மணி நேரத்தில் 279 ஆகிடுச்சு. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் நம்ம 800 சப்ஸ்கிரைபர்ஸ் போல் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ டைம் வேறு இல்லை, டக்குன்னு வேறு பண்ணிகிட்ருக்கேன். வந்துடு அடுத்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ அப்படியே தான் இருக்குது. இப்போ டைம் அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், எந்த ஒரு வீடியோவுமே இந்த சேனல் இல்லை, ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. லைக் பண்ணியிருக்காரு, அது நம்ம வீடியோ பார்த்து மணியன் பண்ணியிருந்திருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ போய் பார்ப்போம். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு, 303 வந்துருச்சு. இப்போ அரை மணி நேரம் கரெக்டாக 3:06 ஆரம்பிச்சு. இப்போ 3:36 டைமு மேலே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அடுத்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். என்னடா இது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுது, வந்துடு நம்ம இந்த சேனல் ஜெயிச்சே ஆகணும் யூஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கடுமையான எஃபர்ட் போட்டு என் டீம்கிட்ட சொல்லி கடுமையான எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் 303 வந்துருச்சு அரை மணி நேரத்தில். இப்போ அடுத்தடுத்து நான் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ அடுத்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ 466 300 சில்லறையிலேருந்து 466 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை மணி நேரம் தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அரை மணி நேரம் தாண்டி 1 நிமிஷம் போயிடுச்சு. 3:06 ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ மணி 3:37, அதாவது 15:06 ஆரம்பிச்சிருந்தோம். ப்ரோ கால் பண்ணாதீங்க ப்ரோ, ஐயோ டாஸ்க் ஒர்க்குள்ளே கால் பண்ணுறாங்க. ஸோ கால் தள்ளி விட்டாச்சு. ஸோ இப்போ அப்பயும் இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. நானும் சும்மா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டுது. பின்னாடி நான் என் டீம் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்க தான் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க நமக்காண்டி. வந்துரு சரி, நம்ம வேணால் போயிட்டு ஒய்டி ஸ்டூடியோவில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் அப்டேட் ஆகலையாட்டுக்கு. ஒய்டி ஸ்டூடியோவில் பார்த்துலாம் பார்த்தா ஒய்டி ஸ்டூடியோவில் பாருங்கள் 891 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. டைமிங் பாருங்கள், அதே டைமிங் தான், எதுவுமே மாறல. அந்த ஃபோனில் சார்ஜ் கட்டுறது எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் தான் ஓட்டிகிட்ருக்கோம். பாருங்கள் 3:40க்கு அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். கரெக்டாக பாருங்கள், அங்கே பாருங்கள் இதில் தான் காட்டுச்சு அப்படியே ஒய்டி ஸ்டூடியோ இதில். இப்போ இதுலேயும் அப்டேட் ஆகிடுச்சு 9:34. இப்போ இங்கே போய் பார்ப்போம், ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். 9:34 தான் இருக்குது. அவ்வளோதான், கிட்ட 40 நிமிஷம் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் 46 நிமிஷம் 36 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஓகே, 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 40 நிமிஷத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். ஜெயிக்க போகிறோம் யூஸ்மி. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் 20 நிமிஷத்தில் 70 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். ஜெயிச்சிருவோமா? ஸோ இன்னும் லாஸ்ட் டைமில் வந்து சொதப்புறாங்களே. ஸோ இதுலேயும் அப்டேட் ஆகிருக்கான்னு பார்த்தா இதுலேயும் அப்படியே தான் இருக்குது. 9:34 நிற்கிது. இன்னும் நம்மளுக்கு டைம் வேறு இல்லை, 18 நிமிஷம் தான் இருக்குது. ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரீஃப்ரெஷ் பண்ணி கை தான் வலிக்குது, தோக்கக்கூடாது. அதுக்குள்ளே எப்படி 934 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு 0லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். 976 வந்துருச்சு. அப்படியே ஓட்டலில் அதே டைமிங்கில் தான் இருக்குது பாருங்கள். ஃபோனில் தான் அப்படியே காட்டிகிட்ருக்கேன். ஸோ இங்கேயும் அப்டேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இங்கேயும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ஒய்டி ஸ்டூடியோவில் அப்டேட் ஆயிருந்தால் மட்டும்தான் அது வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா பாட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒய்டி ஸ்டூடியோவில் தான் அப்டேட் ஆகிருக்கும். இதில் ஒன்று காட்டும், அதில் ஒன்று காட்டும். ஆனால் நம்ம ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். 2 இடத்துலையுமே கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கு. இதில் என்ன காட்டுதோ அதுவும் அதில் தான் காட்டுது. ஓகேவா? இன்னும் நம்மளுக்கு கரெக்டாக 18 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ இன்னும் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அடிச்சிருவோமா? சேலஞ்சில் யூஸ்மி ஜெயிப்பானா தோப்பானான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன், பாருங்கள் கைஸ். ஜெயிச்சணும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிடு. சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு மெர்சல் படத்தில் அவர் இழுப்பார் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன், இந்த பாட்டு அப்படிலாம் இல்லை, ஒரிஜினல் ஆளுங்க தான். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம டீம் அப்படின்னா நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நம்மளுக்கு ஆட்கள் தேவை, நான் என்ன சொல்கிறேன்னா செய்யணும் அப்படின்னு. பாருங்கள், பேசிகிட்டு இருக்கக்குள்ளே ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், அதுக்குள்ளேயே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிடுச்சு. இங்கே பாருங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 986 வந்துருச்சு. இன்னும் 14 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா போதும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருவோம்.
இன்னும் 17 நிமிஷம் இருக்குது நமக்கு டைமு. 16 சப்ஸ்கிரைபர்ஸு 17 நிமிஷம் இருக்குது. என்னடா இது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. எங்கடா அதுக்குள்ளே வெளியே போயிடுச்சு. ஸோ கைஸ் வந்துச்சு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. 1000க்கு மேலேயே போயாச்சு. ஸோ டாஸ்க் கம்ப்ளீட்டட். நம்ம ஜெயிச்சிட்டோம். நீங்கள் வின் பண்ணிட்டீங்களா? 500 நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி ப்ரோ அந்த ஒரே நாளில் எப்படி, அதுவும் புதுசாக க்ரியேட் பண்ண மெயில் ஐடிக்கு ஒரே நாளில் எப்படி ப்ரோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தீங்க, அதுவும் 1 மணி நேரத்துலேயே அப்படின்னா, நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு 1 மணி நேரத்துலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் டீம்கிட்ட சொல்லியிருந்தேன் 1 மணி நேரம் எல்லோரும் அப்படியே இதிலே இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, காண்டாக்டில் இருங்க. அது வந்து லீவ் டைமில் பண்ணது. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன், அப்படியே ஒரே நிமிஷம். அது இந்த வீடியோ, அதாவது ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லி இந்த ஒருத்தன் கண்ணாடி போட்டுட்டு இருக்கான் இல்லையா இந்த தம்ப்நெயில்ல, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காசு இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை என்ன வாட்ச் ஹவர்ஸோ, நான் ஆர்டர்ஸ் பிடிச்சிட்டு வருவேன். நம்மக்கிட்ட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணு சொல்லி வருவாங்க. நான் அதை வந்து நான் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருந்திருப்பேன். சரிங்களா, அவங்களுக்கு இல்லை நான் டாஸ்க்கு இல்லை அவங்களுக்கே நான் வாட்ச் ஹவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி தருவேன். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நான் அவங்கள சொல்லி வச்சு தான் இப்போ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ உங்கள் சேனலுக்கும் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க. எல்லாம் வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம், அடிச்சு சொல்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டாக இருக்குது, கெத்தாக இருக்குது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் மானிட்டேஷன் பண்ணாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணால் மானிட்டேஷன் ஆகுமா ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிறீங்க, யூடியூப்காரங்க ஒத்துப்பாங்களா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக மானிட்டேஷன் ஆகுங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட் சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை ஏதோ கம்ப்யூட்டர்லேயோ ஏதோ ஒரு வெப்சைட்லேயோ போட்டு ரெடி பண்ணி கொடுக்கல, எல்லாமே ஒரிஜினல் ஆளுங்க போட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ அதனால் கன்ஃபார்ம் மானிட்டேஷன் ஆகும். நீங்கள் அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. அப்படி ஒரு மானிட்டேஷன் ஆகலையா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களுக்கான நஷ்ட ஈடு அமௌண்ட்டு அப்படி இல்லை, நான் மானிட்டேஷன் ஆன சேனலே நான் உங்களுக்கு தந்துடுறேன். சரிங்களா, நான் வந்து கேமிங் சேனல் அப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 சேனல் vlog சேனல்னு சொல்லி 3 வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஒரு சேனல் நான் உங்களுக்கு தந்துடுறேன் என் சைட்லேருந்து. ப்ரோ நான் யூஸ்மி ப்ரோ நான் உங்ககிட்ட வந்தேன், மானிட்டேஷன் ஆகலை, நீங்கள் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ்னாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் பண்ண சேனல் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ மறக்காம நம்ம சேனல் இதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க வைங்க காய்ஸ். எப்போயே பிடிச்சி ஒரே இதுலேயே இருக்குது. ஸோ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ.